ஒற்றன் மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியடைந்து விட்டது என்பது உண்மையா? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் தக்க வைத்துக் கொள்ளுமா? தமிழ்நாடு லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி அதிகமான வாக்குகளை பெறும், வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும்னு கிட்டத்தட்ட எல்லா ஆங்கில தொலைக்காட்சிகளும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20% வரைக்கும் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னாங்க. தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 11.24% அவங்களுடைய ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. அது பெரிய லெவல்ல பேசப்படுது. அதிகமான ஓட் ஷேர், நல்ல இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அது அதிகமான ஒரு ரைஸா எனக்கு தெரியல. 2019 லோக்சபா தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட் ஷேர் கிட்டத்தட்ட 3.62%. 2014 லோக்சபா தேர்தலில் பிஜேபியோடைய ஓட் ஷேர் 5.5, கிட்டத்தட்ட 5.5% வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5%லிருந்து 10 வருஷம் 2014 5.5% ஓட் ஷேர் பிஜேபி வாங்கிச்சுன்னா 2024 10 வருஷம் கழித்து 11.24%, கிட்டத்தட்ட 6% மேல் அவங்க ரைஸ் கொடுத்திருக்காங்க 10 வருடங்கள். ஆனால் நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் சேர்ந்தால் 18.27% அவங்க ஓட் ஷேர் வச்சிருக்காங்க. 18.27. பிஜேபி மட்டும் பாத்தீங்கன்னா 11.24. ஆனால் அந்த பிஜேபியில 4 முக்கியமான கட்சிகள் இருக்கு. அதுவும் பிஜேபியாவே கணக்கிடப்படுது. ஒன்னு தேவநாதன் யாதவ் அவர்கள், அடுத்தது ஜான் பாண்டியன் ஐயா அவர்கள், அடுத்தது ஏசி சண்முகம் ஐயா அவர்கள், அடுத்தது பாரிவேந்தர் ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாமே தனித்தனி கட்சி நடத்தி வருகிறாங்க. அவங்க பிஜேபி கிடையாது, அவங்க தனித்தனி கட்சி நடத்துறாங்க. ஆனால் அவர்கள் பிஜேபி சின்னத்துல, அதாவது தாமரை சின்னத்துல அவங்க போட்டியிடுறாங்க. அதனால அவர்கள் வாங்கும் வாக்குகளும் பிஜேபி உடைய ஓட் ஷேராக தான் கணிக்கப்படுது. 4 பேரும் வாங்கின ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,78,000 கிட்டத்தட்ட அவங்க மொத்தமா 4 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஏசி சண்முகம் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஜான் பாண்டியன் ஐயா 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்காங்க. சோ அவங்க கிட்டத்தட்ட 9 லட்சம் வாக்குகளுக்கு மேல அவங்க பெற்றிருக்காங்க. அதனால இந்த பிஜேபி வாங்கின வாக்குகள் இதை நம்ம கழிக்கணும். அப்பதான் உண்மையான பிஜேபி வாங்கின வாக்குகளுடைய இது கழிக்கும். பிஜேபி வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னா 48,80,954. அதுல இருந்து இந்த 9 லட்சத்தை கழிக்கும் போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 39 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா 11.24% என்பது கிட்டத்தட்ட 8.5% மாறும். கிட்டத்தட்ட 8.5%க்கும் 9%க்கும் நடுவுல தான் அந்த பர்சன்டேஜ் வரும். ஸோ அவங்களுடைய ஓட் ஷேர் 8.5% தான் பிஜேபி இந்த தடவை பெற்றது. 11.24 கிடையாது. 8.5லேருந்து 9% தான் ஓட் ஷேர் அவங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 2014 5.5%லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5% தான் அவர்கள் ஓட் ஷேர் அதிகமாயிருக்கு. 6%, 3.5% மட்டும் தான் அவர்கள் ஓட் ஷேர் அதிகமாயிருக்கு. என்னென்ன காரணங்கள் அந்த ஓட் ஷேர் ஒரு 3.5% இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, இது லோக்சபா தேர்தல். இந்த லோக்சபா தேர்தல்ல ஒன்னு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்புண்டு, இல்லைன்னா பாரதிய ஜனதா வாய்ப்புண்டு. 3வது அணி என்று இந்த தடவை இல்லை. காங்கிரஸ் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அதிமுகவுக்கு சென்றடைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தனியா நிற்கிறாங்க. அப்படின்னும் போது பிஜேபிக்கு அந்த வாக்குகள் அப்படியே சென்றடைக்கு. லோக்சபா தேர்தல்ன்ற ஒரு காரணத்தினால அந்த மக்கள் லோக்சபா தேர்தல்ன்றதுனால பிஜேபிக்கு டைரக்டா வாக்களித்திருக்கிறாங்க. 2வது, வடநாட்டுல இருந்து இங்க செட்டில் ஆன மக்கள், அதாவது உதாரணத்துக்கு இப்ப சௌராஷ்டிரா, பீகார், இந்த மக்கள் அப்படியே முழுவதுமாக சிதறாமல் பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த வாக்குகள் நார்மலா அதிமுகவுக்கு திமுகவுக்கும் வர வாக்குகள் அப்படியே முழுவதுமாக பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு முழுவதுமாக இந்த வாக்குகள் சென்றடையுது. 2வது, பிராமின் ஓட் பாக்கெட்ஸ் அப்படியே இது அதிமுகவுக்கு போகிற வாக்குகள்
அந்த வாக்குகள், அந்த பிராமின் வாக்குகள் முழுவதுமாக பிஜேபிக்கு சென்று அடைஞ்சிருக்கு இந்த தடவை. மூணாவதா பிஜேபி செய்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த தடவை. உதாரணத்துக்கு மோடி ஐயா இங்க வரும்போது எந்த அளவுக்கு அதை பீக்குக்கு அதை பூம் பண்ணாங்க. சேனல்ஸும் அதை பெருசா பேசினா, ரொம்ப பூம் பண்ணி ரோட் ஷோ நடத்தி பெரிய அளவுல அதை பூம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க பிரதமர் அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்துக்கலாம், அவங்களுடைய தமிழ் பற்றின பேச்சுகள், அவரோட பாத்தீங்கன்னா வேஷ்டி சட்டையில திடீர்னு மக்கள் முன் தோன்றுவது, இந்த போன ஸ்ட்ராட்டஜிஸ் வாக்குகளை அவர் பக்கம் இழுத்ததாக தான் தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா மணிப்பூருக்கு இந்த பிரதமர் எத்தனை தடவை போனாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல எத்தனை தடவை வந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாரும் சொன்னாங்க. தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு, வந்தா என்னன்னு. அது மணிப்பூரும் இந்தியாவில தான் இருக்கு, மணிப்பூர் மக்களும் இந்தியர்கள் தான். ஆனால் மணிப்பூருக்கு எத்தனை தடவை பிரதமர் அவர்கள் போனார்கள், இங்க எத்தனை தடவை வந்தாங்க. காரணம் என்னன்னா அதான் மார்க்கெட்டிங் அப்படின்றது. எங்கு போனால் வாக்குகளை இழுக்க முடியும், எங்க நம்மளுக்கு தேவை அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்து செய்யறது தான் மார்க்கெட்டிங். அந்த ஸ்ட்ராட்டஜியில பிஜேபி ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பிஜேபி தேர்ந்தெடுத்த கேண்டிடேட்ஸ் ரொம்ப மக்களுக்கு நல்ல அறிமுகமான தெரிந்த விஐபி கேண்டிடேட்ஸ். அதனால அவங்க கேண்டிடேட்ஸ்க்கே கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் ஓட்டுகள் அவர்கள் முகத்துக்காகவே உழுவுன்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பூரா தெரிந்த நபர். அவருடைய பேட்டிகள் அனைத்துமே தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் பெறுது. ரொம்ப தெரிந்த நபர். அவர் கோயம்புத்தூர்ல நின்னார்னா, கோயம்புத்தூர்ல ஏற்கனவே அவங்க பேசிருக்கு. சாதாரணமா அண்ணாமலைக்காகவே 50,000 வாக்குகள்ல இருந்து 1 லட்சம் வாக்குகள் விழும். ஸோ எல்லாமே அவங்க நிறுத்தின இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாகட்டும், வினோத் பி செல்வம் அவர்களாகட்டும், மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களாகட்டும், நயினார் நாகேந்திரன் மிக தெரிந்தவர், தமிழ்நாடுக்கே தெரிந்த நபர். ஸோ இந்த மாதிரி விஐபி கேண்டிடேட்ஸ் அவங்க நிறுத்தினதுனால அவங்களுக்காகவே ஒரு ஓட் பாக்கெட்ஸ் அந்த ஏரியாவில் 50,000 1 லட்சம் வரைக்கும் இருந்தது. பாமக இருந்ததுனால 1 இயர் பெல்ட், கல்லர் பெல்ட் இப்படி எல்லாம் சேர்ந்து அவர்களை கிட்டத்தட்ட 8 இடங்களுக்கு மேல 2ஆம் இடம் பிடிக்க வச்சிருக்கு. அதனால கேண்டிடேட் செலக்ஷன்ல பிஜேபி முன்னாடி வராங்க. நான் யூகிக்கின்ற காரணங்கள் இதுதான். ஆனால் 2026 எலெக்ஷன்ல இது அப்படியே நடக்குமா, இது அப்படியே ஃபாலோ ஆகுமான்றது சந்தேகம். காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இது லோக்சபா எலெக்ஷன், அது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல் பாத்தீங்கன்னா திமுக இது மட்டும் தான் பேசுவாங்க, இது மட்டும் தான். சோ அப்படின்ற பட்சத்துல இதை பிஜேபி உடைக்கும். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 3% தான் அவங்களுக்கு ஓட்டு ரைஸ் கிடைச்சிருக்கு லோக்சபா தேர்தல்லையே. நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது மாநில தேர்தலில் பிஜேபிக்கு அதிகமான வாக்குகள் வரும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் யாருடன் கூட்டணி சேருகிறார்கள் என்பது ரொம்ப வைத்து தான் கணிக்க முடியும் அவங்க பெறுகிற ஓட் ஷேர். ஆனால் பிஜேபியாக தனியாக நின்றால் கண்டிப்பாக தற்பொழுது வாங்கின வாக்கு சதவீதத்தை விட குறைந்த வாக்கு சதவீதம் தான் பெறுவார்கள் என்பது என்ன. காரணம் என்னன்னா, லோக்சபா தேர்தல் அல்ல. அதனால அந்த கட்சிக்கு தனியாக நின்றால் கண்டிப்பாக இப்பொழுது வாங்கின வாக்கு சதவீதத்தை விட குறைந்த வாக்கு சதவீதமே அவர்கள் பெறுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் அவர்கள் யாருடன் கூட்டணி சேருகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா நம்மளால சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.